இந்த நல்ல வேலைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரும் இந்த நாளில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். வசனங்கள் வாசிக்கும்போது பிசாசும் பேய்களும் ஓடும். அவ்வாறாக பிசாசு மாந்திரிக வல்லமைகள் இவற்றையெல்லாம் விடுவிப்பவர் கர்த்தராகிய ஆண்டவர். மனிதர்களுடைய சீற்றல் நம்மை உயிரோடு விழுங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இராவிட்டால் நாம் விழுந்து விடுவோம். ஆகவே ஆண்டவருடைய வசனங்களை கைக்கொள்ளும் பொழுது நாம் திடமனதாக இருக்கிறோம். திடமாக இருக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்கிறார். இப்பொழுதும் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இந்த ஆண்டவர் ஆகிய கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். எல்ரோயி, என்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்றாரு. என்னை காண்கிற தேவன் இயேசுவானவர் என்னை காண்கிறார். எல்ரோயின்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் தீயோரை நல்லவரை நோக்கி பார்க்கிறார். நாம் செய்கிற எல்லா காரியம் கர்த்தர் பார்க்கிறார். நாம் அறிந்து அறியாமலும் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் விடுவிக்கிற கர்த்தர். அவர் காண்டு அதில் விடுதலை செய்கிறார். அதில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் பார்க்கும் பொழுது அவர் தீயோருடைய குணங்கள் எல்லாம் அவர் நம்மை விட்டு மாற்றுகிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய கனிகள் 9 கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிறார். கர்த்தருடைய வசனங்கள் வாசிக்கும் பொழுது நாம் நல்லவராய் மாறுகிறோம். எவ்வாறு நல்லவராகிறோம்? வசனங்கள் வாசிக்கும் பொழுது நாம் நல்லவராகிறோம். அதுபோல் நல்லோரை தீயோரை நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. அநேக ஆட்கள் மற்றவர்களையும் காயப்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த தீயோரை நீக்கி போடுவார்கள். தீயோரை எல்லாரையும் நீக்கி போடுகிறவர் கர்த்தராகிய ஆண்டவர். அது முந்தின வசனம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். நம்முடைய நாவு கர்த்தராகிய ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல உபயோகப்படுத்துவோமாக. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வாசிப்பீர்களானால் அதில் ஆண்டவர் நம்ம பேச வேண்டியதும் நடக்க வேண்டியதும் கர்த்தர் கற்பிக்கிறார். அவர் தீவரை பார்க்கிறார், நல்லோரை பார்க்கிறார். அவ்வாறாக பார்க்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லா துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறார். இயேசுவானவர் பார்க்கும்போது நம்மை அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். அவருடைய காயங்களாலும் அவருடைய வசனங்களாலும் அவருடைய ஆறுதல்களாலும் நாம் காயப்படுகிற காரியங்களெல்லாம் ஆறுதல் அடைகிறோம். இளைப்பாறுதலுக்குள் கடக்கிறோம். இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை ஆசீர்வதித்து உங்களுக்கு தருவாராக. என்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கண்கள் வாசிக்கிற மறுபடியும் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரின் கண் எல்லா இடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆமீன், ஆமீன்.